போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. பதுவை புனித அந்தோணியாரை உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடை கண் பாரும் கவலைகள் போகும் குறையில்லா வாழ்வருளும். கடை கண் பாரும் கவலைகள் போகும் குறையில்லா வாழ்வருளும். பதுவை புனித அந்தோணியாரை உம் திருத்தலம் தேடி வந்தோம். கடை கண் பாரும் கவலைகள் போகும் குறையில்லா வாழ்வருளும். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியிலே கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியிலே கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரிடமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரிடம் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கோடி அற்புதர் புதுமை புனிதர் கேட்ட வரங்களெல்லாம் அள்ளி தருகின்ற ஏஆர் மங்களம் புனித பதுவை அந்தோணியார் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்தர்களே, பங்கு இறை சமூகமே மற்றும் மாதா தொலைக்காட்சி ஊடகம் வாயிலாக இத்திருப்பலியில் பங்கு பெறும் இறை மக்களே, புனித நார்பர்ட் அருட்தந்திரலா புதிதாக கட்டி எழுப்பியுள்ள இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அச்சத்தால் நடுநடுங்கிய திருத்தூதர்கள் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவியாரை பெற்றவுடன் உலகின் கடை எல்லை வரை நற்செய்தி அறிவிக்க தூண்டியது. அதுபோல
நம் வாழ்வில் 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்து துணிவுடன் வாழ தூய ஆவியாரின் கனிகளையும் கொடைகளையும் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே, இந்த கல்வாரி பலியிலே நாம் பெற்றிட இந்த திருப்பலியிலே முழுமையாக நாம் பங்கெடுத்து செய்ப்போம். இந்த தூய மறைநிலை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இரக்கமாயிரம், ஆண்டவர் இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவர் இரக்கமாயிரம், ஆண்டவர் இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிக்கின்றோம். உமது மேலான் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோ தந்தையாகி இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீ. உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமிலுள்ள தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் உரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் கேட்கின்றோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். 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 என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்தனை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உன் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை பூவுலகம் உன் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
ஆண்டவரேவும் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர்தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். பல்லவி. ஆண்டவரேவும் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரேவும் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திரு வசனங்கள் 3 முதல் 7 முடிய மற்றும் 12 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூயாவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பி அருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 19 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர்தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் கடவுளை காண வேண்டும், கண்கூடாக தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி 5 ஆண்டுகள் தவம் இருக்கிறான். ஆனால் அவனால் கடவுளை காண முடியவில்லை. காடு மலைகள் என்று கடவுளை தேடி அலைகின்றார். அப்பொழுது அவனை சந்தித்த ஒரு நபர், உன்னை தேடி கடவுள் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருமே கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். படைப்புகள் அனைத்துமே படைத்தவனை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓடுகின்ற நதியினிலே ஒளிந்திருக்கிறாரா? உச்சிமலை பனியினிலே உறைந்திருக்கிறாரா? ஆடுகின்ற மரக்கிளையில் அமர்ந்திருக்கிறாரா? இல்லை அருகிலுள்ள புல்தரையில் படுத்திருக்கிறாரா என்று இயற்கையிலும் இருப்பிடத்திலும் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வளமையில் தேடாவிட்டாலும் வறுமையில் தேடுகிறார்கள். இன்பத்தில் தேடாவிட்டாலும் துன்பத்தில் தேடுகிறார்கள். சுகங்களில் தேடாவிட்டாலும் சுமைகளில் தேடுகிறார்கள். ஒரு கவிஞன் இவ்வாறு பாடுகிறான், தேடினேன் திக்கனைத்தும் சிந்தை நொந்து வாடினேன், என் வாட்டம் போக்க வாராயோ பராபரமே என்று சொல்லி ஒரு கவிஞன் பாடுகிறார். இப்படி உலகத்தில் ஒரு சாரார் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை தேடி வந்தார். நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். நம் மன்னகத்திலே மனிதராக உருவெடுத்து கடைசி இரத்தம் வரை நமக்காக சிந்தி மீட்பை கொண்டு வந்தார். தன்னுடைய இறப்பையும் பாடுகளையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் விதமாக தம் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த நற்கருளை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக வீற்றிருக்கின்றார். சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைகின்றார். 50ஆம் நாள் இன்று பெந்தகோஸ்து பெருவிழாவிலே சொன்னவாறே துணையாளரை அனுப்பியிருக்கிறார். ஆக பெந்தகோஸ்து பெருவிழாவிலே அந்த துணையாளர் ஆற்றலோடும் வல்லமையோடும் சீடர்களை வழிநடத்தியிருக்கிறார். தொடக்கம் முதல் இன்று வரை எல்லா நிலையிலும் தூய ஆவியானவர் நம்ம துணையாக இருந்து வருகிறார் என்ற பேர் உண்மைகளை, மறையுண்மைகளை, விசுவாசத்தை உடைய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது கடவுளின் திட்டமாக இருக்கிறது. இன்று திருச்சபை பெந்தகோஸ்து பெருவிழா திருவிழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்து பெருவிழா என்று சொன்னால் ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள், திக்கற்றவர்களாக நிலை உழைந்த சீடர்கள், இயேசுவோடு இருந்தபோது, இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு கையளிக்கப்பட்ட போது ஓடி ஒளிந்த சீடர்கள், ஆயனை வெட்டுவேன் மந்தையெல்லாம் சிதறண்டி ஓடும் என்ற வார்த்தைக்கிணங்க இவரெல்லாம் ஓடி போனார்கள். பார்க்கலாம், எம்மாவாசை நோக்கி 2 பேர் ஓடுவதை போய்கொண்டிருப்பதை பார்க்கலாம். லூக்காவில் படிக்கலாம். சீமோன் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் தன்னை பணியை தொடங்க போயிருக்கலாம். இப்படி பயந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அன்னை மரியாவோடு அந்த திருத்தூதர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு வாக்களித்தபடி, வாக்குறுதி கொடுத்தபடி அந்த நாளிலே இறைச்சலோடு இடி முழக்கத்தோடு தூய ஆவியானவர் அபிஷேகத்தால
அக்கினியாக பிளவாக இறங்கி வருகின்றார். ஆக அந்த தூய ஆவியை பெற்ற அந்த சீடர்கள் நிலை குலைந்தவர்கள், வலுவற்றவர்களாக இருந்தவர்கள் உத்வேகம் கொண்டவர்களாக துணிவோடு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக அவர்கள் செல்கின்றார்கள். நீங்கள் தான் மெசியாவை கொன்றீர்கள், அந்த மெசியா உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை உலகின் கடையெல்லை வரை அவர்கள் அறிவித்தார்கள். இயேசுவை பட்டி தொட்டியோரும் அவர்கள் பறைசாற்றினார்கள். உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மறைசாட்சிகளாக சாகும் வரை அந்த கிறிஸ்துவை அறிவித்தார்கள் என்று சொன்னால் அது தூய் ஆவியானவருடைய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தார். தொடக்கம் முதல் இறுதி வரை தூய் ஆவியானவருடைய ஆற்றல் வல்லமையும் வழிநடத்திக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். இயேசுவின் போதனைகளை பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய வாழ்விலே தூய் ஆவியானவரை பெற்றவராக இருக்கிறார், தூய் ஆவியரை கொடுப்பவராக இருக்கிறார். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொல்கின்ற பொழுது தூய் ஆவி உம்மேல் நிழலிடும், நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பா என்று சொல்லும் பொழுது அவர் தூய் ஆவியை பெற்றவராக இருக்கிறார். ரிசீவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யோர்தான் நதிக்கரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானம் பிளவு பெற்று அங்கு ஒரு குரல் இருக்கிறது, தந்தையின் குரல், இவரே என்னுடைய அன்பார்ந்த மைந்தர், இவரை நான் பூரிப்படைகிறேன் என்ற வார்த்தை கேட்கின்ற பொழுது தூய் ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வந்து சாட்சி பகர்கின்றார். ரிசீவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது பிற்பாடு பாலை நிலத்திலே அழகினால் சோதிக்கப்படுவதற்காக தூய் ஆவியானவர் இயேசுவை அழைத்து கொண்டு செல்கிறார். ரிசீவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம் 4:18 இயேசு வாயார ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். தூய் ஆவியின் அபிஷேகம் ஆற்றல் என்னோடு இருக்கிறது. எதற்காக? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, பார்வையற்றோர் பார்வை பெறுவ, ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்ப, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி ஆண்டவர் தூய் ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை வலியுறுத்துகிறார். ஆக தூய் ஆவியை பெற்றவராக மட்டுமில்லை, மாறாக கொடுப்பவராக இருக்கிறார். சுகத்தை கொடுக்கின்ற பொழுது, தீ ஆவியை விரட்டுகின்ற பொழுது, பேய்கள் நடுநடுங்க செய்கின்ற பொழுது, புயலை அடக்கின்ற பொழுது, சுகமெல்லாம் கொடுத்து மக்களை அற்புதங்களால் நிகழ்த்துகின்ற பொழுது இருந்த தூய் ஆவி, தம்முள் இருந்த ஆவி அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் தூய் ஆவியானவர் தேவை. ஒரு மனிதன் சுகம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தூய் ஆவியானவர் துணை தேவை. ஒரு மனிதன் இயேசுவை ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னாலும் தூய் ஆவியானவர் தேவை. ஆக தூய் ஆவியானவர் தான் அனைத்திலும் முழுமையாக நிறைவை நோக்கி நம்மை நடத்தி செல்பவராக இருக்கிறார். அதைத்தான் அந்த சீடர்கள் தூய் ஆவியை பெற்றவுடனே ஆண்டவரை அறிக்கையிட, பணிவாழ்வை தொடங்க அவர்கள் செல்கின்றார்கள். சொன்னதை சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா என்று சொல்லி பாஸ்காவிலே நாம் அவரை முழக்கமிட்டு ஆர்ப்பரிப்போம். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். 3 ஆண்டுகள் 3 தடவை சீடர்களுக்கு தன்னுடைய இறப்பு, பாடுகள், உயிர்ப்பை பற்றி சொன்ன பொழுதும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சொன்னபடியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். தம் நினைவை விட்டு செல்வதற்காக உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார். செல்கின்ற பொழுது சொன்னபடியே விண்ணகத்திற்கு 40 நாள் விண்ணேற்றம் அடைகின்றார். ஆக அந்த 40 நாட்கள் அந்த சீடர்களோடு அங்கும் இங்கும் அவர் அரும் அடையாளங்கள் அவர்களுக்கு அவர்களை தேற்றுகின்றார், அவர்களை பலப்படுத்துகின்றார். அவர்களிடம் என்ன முக்கியமாக சொல்வது என்னென்றால், யோவான் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். கலங்காதே, உள்ளம் கலங்க வேண்டாம், நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையுடன் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி பிற்பாடு நான் உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்.
அந்த துணையாளர் உங்களுக்கு வருவார். நான் சென்றால் ஒழிய அந்த துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களை தேற்றுவார், திடப்படுத்துவார். அதுவரை எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று சொல்லி அவர் தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். சொன்னபடியே அவர் அந்த துணையாளரை அனுப்புகிறார் பெந்தகோஸ்து பெருவிழாவிலே. ஆக இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்றவுடன் அவர்கள் பணி வாழ்வு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. உலகின் கடையில் இவரை நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பல தடைகள், பல கஷ்டங்கள், பல கவலைகள், பல இடர்கள், பல துன்பங்கள் என மழை போல வாழ்ந்தாலும் அதை தகர்த்தெறிய, அதை உடைத்தெறிய நமக்கு தேவை தூய ஆவியானவருடைய ஆற்றலும் வல்லமையும். ஆக தந்தையிடம் தூய ஆவியானவருக்காக, தூய ஆவியை அனுப்பும்படி அவருடைய ஆற்றலுக்காக அவரிடம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளிலே தூய ஆவி நம்மிலே செயல்பட ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாள் முழுவதும் நான் செய்ய போகின்ற செயல்கள், இந்த நாள் முழுவதும் நான் சந்திக்கின்ற நபர்கள், செல்லுகின்ற இடங்கள், திட்டங்கள் அனைத்தையுமே தூய ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்படைக்கிறேன். நான் பலவீனமானவன், தூய ஆவியானவரை நீரே ஆட்கொண்டு செயல்படுத்தும் என்று சொல்லி நாம் அவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மை ஆளுகைக்குள்ளே உட்படுத்துவார். அவர் நம்மை பார்த்து கொள்வார். நாம் எந்த நேரத்திலும் சோர்வுடைய தேவையில்லை. நம்மை பலப்படுத்துவார், ஊக்கப்படுத்துவார், எல்லா நிலையிலும் நம்மளை உயர்த்துவார். அந்த தூய ஆவியார் கனிகளுக்காக, கொடைகளுக்காக இந்த திருப்பலிலே நாம் வேண்டி ஜெயிப்போம். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய் ஆவியரா ஒன்றாய் வாழ்வோர் நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையா இறை மகன் நமக்காய் பணிதரானார். கன்னி மரியில் பிறந்தவரா இயேசுவை உறுதியா நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உன்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியார் நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பர் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்போம். எம் தாய் திருச்சபை தூய ஆவியாரால் வளமை பெற்று ஆவியாரின் அருள் பொழிவினால் ஒரு புதிய பெந்தகோஸ்து அனுபவத்தையும் புதுப்பித்தலையும் சீர்திருத்தத்தையும் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் பல்வேறு மொழி, கலாச்சாரம், மதம் மற்றும் வளங்களை கொண்ட மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அன்பின் நாகரிகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியார் நம்முடைய கரைகளை குணமாக்கவும்
வறண்டவற்றை நனைக்கவும் அழுக்கடைந்தவற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது செபங்கள் தேவைப்படுவோருக்காகவும் அனாதைகள் கைவிடப்பட்டோர் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் இறைவனின் ஆறுதலை கண்டடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இறை ஆவி எம்மில் இடையரா தன்மையுடன் செயல்பட அருள் புரியும். அப்போது அவரது ஆசிரியத்தால் திடம்பெறும் நாங்கள் உம் திருமகன் கூறிய அனைத்தையும் வாழ்வாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, எங்களுடைய எண்ணங்கள், தேவைகள், மன்றாட்டுகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். பெந்தகோஸ்து பெருவிழாவிலே தூய ஆவியானவரின் கொடைகளாலும் ஆற்றலினாலும் ஆளுகை செய்தது போல இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம் ஆளுகைகளே உட்படுத்தும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. சகோதர சகோதரர்களே, எங்களுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியாய் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
இன்று தூய ஆவியாரை வழங்கினீ. திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசு மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை இவரே அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூயப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலை அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் திழுகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்திலும் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளி ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயர். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளோ. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
இரக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்வேன், என் ஆன்மா நலமடையும். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம், கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ இயல்வாய். வழியும் ஒளியும் என்னோடு வருவாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என்னோடு இருப்பாய், வாழ்வின் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய், ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியா நிரப்பிடுவாய். நன்றி கூறி மன்றாடுவோம். விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிலும் நம்பிக்கையிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு